பேசி முடிச்சு தான் இவ்வளோ தைரியமாக வந்து கங்குவாவுக்கு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அக்டோபர் 10 கிடையாது. நீங்கள் அப்படியே தீபாவளிக்கு அக்டோபர் 30ன்னு வரும்போது ஆல்ரெடி அமரன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏறக்குறைய சிவகார்த்திகேயன் வந்து கோடி பேர் வந்து ரஜினி மானசீக குருவாக நினச்சிட்டு இருக்காரு, ரசிகர்களாக இருந்திருக்காங்க. நான் திரைக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா ரஜினியோட மிமிக்ரி, ரஜினியோட படங்கள், ரஜினியோட மாசை பார்த்து தான் நான் வந்தேன். அவரை பின்பற்றி தான் நான் வந்து இன்னைக்கு அந்த படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவர். அங்கே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரஜினியோட நண்பர் கமலஹாசனுடைய தயாரிப்பு அப்படின் பொழுது இந்த விஷயம் ரஜினிக்கோ அல்லது பட நிறுவனத்துக்கு கேட்காம அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 2 படம் வருது அப்படின்னா தீபாவளிக்கு போட்டியாக வருதுன்னா இந்த ஸ்கிரீன்ஸ் பஞ்சாயத்து வரும் 1500. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் வேட்டையனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, அமரனுக்கு ஒரு பின்னடைவு ஆயிடுச்சுன்னா அதை ரஜினி விரும்பக்கூடியவர் கிடையாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வளரும் அந்த கலைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து எந்த விதத்திலும் இதுவே பண்ண மாட்டாங்க. அவர் வந்து போட்டியாளராகவே நினைக்கவே மாட்டார். அவங்களுக்காக விதமான பசங்க யங்ஸ்டர்ஸ் ரைட் ஓகே அவங்களுக்கு வழி விடுங்க, அவங்களை இது பண்ணுங்க அப்படின்ற ஒரு குணம் உண்டு. அந்த டேட்டு தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது.